எருசலேமில் நெகேமியா. அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்பத் துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அது வரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மைக்காக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவை எருசலேமுக்கு தனியாக அனுப்பவில்லை. நெகேமியாவோடு கூட எருசலேமுக்கு போக ராஜா இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்புகிறான். இவர்கள் நெகேமியாவின் பாதுகாப்புக்காக அனுப்பப்படுகிறார்கள். அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவை கனம் பண்ணுவதனால் அவருக்கு இந்த சலுகைகளும் சிலாக்கியங்களும் கிடைத்திருக்கிறது. ராஜாவின் வேலைக்காரர்களும் நெகேமியாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். ராஜா அனுப்பின பரிவாரங்களோடு நெகேமியா நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். நெகேமியா எருசலேமுக்கு வரும்போது அவரை 2 விதமான ஜனங்கள் சந்திக்கிறார்கள். ஒரு பிரிவார் எருசலேமில் இருக்கிற யூதர்களும் அவர்களுடைய சிநேகிதர்களும் ஆவார்கள். மற்றொரு பிரிவார் யூதர்களுக்கு தீங்கு செய்ய விரும்புகிற சத்துருக்கள். நெகேமியா எருசலேமுக்கு வரும்போது இவ்விரண்டு பிரிவான ஜனங்களையும் சந்திக்கிறார். நெகேமியா எருசலேமுக்கு வந்து 3 நாள் தங்கியிருக்கிறார். அவர் அங்கே வந்திருப்பது அநேகருக்கு தெரியாது. நெகேமியாவை வரவேற்க யூதா தேசத்தின் அதிபதியோ அல்லது யூதர்களுடைய மூப்பர்களோ அல்லது தேசத்தில் பிரதானமானவர்களோ யாரும் வரவில்லை. நெகேமியாவுக்கு வரவேற்பு கொடுக்கப்படவில்லை. நெகேமியாவும் தன்னுடைய வருகையை விளம்பரம் பண்ணாமல் எருசலேமிலே 3 நாள் தங்கியிருக்கிறார். எருசலேமில் உள்ள ஜனங்கள் நெகேமியாவின் வருகையை கவனிக்காவிட்டாலும் நெகேமியாவும் அவரோடு கூட இருக்கிற மனுஷரும் எருசலேமை நன்றாய் கவனிக்கிறார்கள். நகரத்தை சுற்றி வந்து ஆராய்ந்து பார்க்கிறார்கள். நெகேமியா சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்கிறார். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி
தேவன் நெகேமியாவின் மனதிலே வைத்ததை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நெகேமியா ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் அவரோடு இருக்கவில்லை. நெகேமியா இரவு வேளையிலே எருசலேம் நகரத்தை பார்வையிடுகிறார். ஒருவேளை அப்போது நிலா வெளிச்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். நெகேமியா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிடுகிறார். எருசலேமின் அலங்கங்களை மறுபடியும் புதுப்பித்து கட்டுவதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் நெகேமியா திட்டம் பண்ணுகிறார். பழைய அஸ்திவாரம் வலுவாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கிறார். அலங்கங்கள் இடிந்து கிடந்தாலும் அந்த இடிபாடுகளில் கிடைக்கிற பழைய பொருட்களில் சிலவற்றை மறுபடியும் பயன்படுத்த முடியுமா என்று நெகேமியா சோதித்து பார்க்கிறார். சபையின் அலங்கங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறவர்கள் முதலாவது அந்த அலங்கங்களில் ஏற்பட்டிருக்கிற சேதாரங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சீர்திருத்தம் பண்ணுவதற்கு முன்பாக குழப்பங்களை ஆராய்ந்து பார்த்து எதை திருத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ண வேண்டும். எதில் மாற்றம் தேவைப்படுகிறது என்பதையும் எதை அப்படியே விட்டுவிடலாம் என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நெகேமியா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிடுகிறார். நெகேமியா அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போகிறார். அவர் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருக்கிறது. அன்று ராத்திரியிலேயே நெகேமியா ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விடுகிறார். எருசலேமில் 12 வாசல்கள் இருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: பள்ளத்தாக்கின் வாசல், ஊருணி வாசல், ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், குப்பைமேட்டு வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிப்காத் வாசல், எப்ராயிம் வாசல், காவல் வீட்டு வாசல். எரேமியா எந்தெந்த அலங்களையெல்லாம் பார்வையிட்டார் என்பதில் வரலாற்று ஆசிரியர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது. கிழக்கு வாசலில் உள்ள பெதஸ்தா குளத்தில் இருந்து நெகேமியா பிரயாணம் செய்திருக்க வேண்டும். அங்கிருந்து வடக்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் தெற்கு முகமாகவும் பிரயாணம் செய்து இறுதியில் கிழக்கு முகமாக வந்து சீலோவாம் குளத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. யூதருடைய ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகள் ஆகியோரை பற்றி இந்த புஸ்தகத்தில் குறிப்புகள் உள்ளன. செருபாபேல், எஸ்ரா ஆகியோர் எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பு அவர்கள் யூத ஜனத்தாரின் சமுதாய அமைப்பை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பு பெரியவர்கள், அதிகாரிகள் ஆகியோர் யூதர் மத்தியிலே இல்லை. நெகேமியா இரவு வேளையிலே எருசலேமின் அலங்கங்களை சுற்றி பார்க்கிறார். அவர் போனதையும் செய்ததையும் யாருக்கும் அறிவிக்கவில்லை. ஆகையினால் நெகேமியா போனதும் அவர் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நெகேமியா யூதருக்காகிலும் ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. நெகேமியா வெளி வேஷத்திற்காகவோ அல்லது சுய விளம்பரத்திற்காகவோ ஊழியம் செய்ய வரவில்லை. அவர் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர். எருசலேமின் அலங்கங்களை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்பதும் எருசலேம் நகரம் மகிமையுள்ள நகரமாய் இருக்க வேண்டும் என்பதுமே நெகேமியாவின் விருப்பம். தனக்கு பெயரும் புகழும் பெருமையும் உண்டாக வேண்டும் என்பது நெகேமியாவின் விருப்பம் அல்ல. கர்த்தர் நெகேமியாவின் மனதிலே ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நெகேமியா நகரத்தை சுற்றி பார்த்த பின்பு தேவன் தன்னுடைய மனதில் வைத்ததை தன்னுடைய அதிகாரிகளுக்கு சொல்லுகிறார். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்றும் நெகேமியா அவர்களுக்கு சொல்லுகிறார். நெகேமியா அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். எருசலேமில் உள்ள அலங்கத்தை கட்டும் வேளையில் நெகேமியா தன்னுடைய அதிகாரிகள் எல்லோரையும் பயன்படுத்த விரும்புகிறார். நெகேமியா அவர்களுக்கு அதிகாரியாக இருந்தாலும் ராஜாவின் நிருபம் நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் தன்னுடைய அதிகார தோரணையில் அவர்களிடத்தில் பேசவில்லை. அவர்களை தன்னுடைய சிநேகிதராகவும் சகோதரராகவும் பாவித்து அவர்களோடு அன்பாக பேசுகிறார். எருசலேமின் அலங்கத்தை தன்னோடு கூட கட்ட வருமாறு நெகேமியா அவர்களை அன்போடு அழைக்கிறார்.
நெகேமியா அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லுகிறார். நெகேமியா அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக தேவனுடைய கரம் தன்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா தன்னோடு சொன்ன வார்த்தையையும் அவர்களுக்கு அறிவிக்கிறார். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிறார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவது நெகேமியாவின் திட்டம் அல்ல, அது கர்த்தருடைய திட்டம். தன்னுடைய பெருமைக்காகவோ அல்லது தன்னுடைய நாம பிரஸ்தாபத்திற்காகவோ நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டவில்லை. கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே அவர் அலங்கத்தை கட்டுகிறார். இதனால் தேவனுடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மையாய் இருக்கிறது. அலங்கத்தை கட்ட வேண்டும் என்னும் யோசனையை கர்த்தரே நெகேமியாவின் இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மையாக இருப்பதினால் அர்த்தசஷ்டா ராஜாவும் நெகேமியாவோட அலங்கத்தை கட்டுவதற்கு சாதகமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். நெகேமியா ராஜாவினிடத்தில் எருசலேமின் பாழடைந்த நிலைமையை பற்றி சொன்ன உடனேயே ராஜா எருசலேமுக்கு போக நெகேமியாவுக்கு அனுமதி கொடுக்கிறான். வாயில்களை செப்பனிட தேவையான மரங்களையும் நெகேமியாவுக்கு கொடுக்குமாறு கட்டளையிடுகிறான். நெகேமியாவின் வார்த்தைகளை கேட்டு யூதாவில் உள்ள மனுஷர் எல்லோரும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற வாசல்களை செப்பனிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிறார்கள். நல்ல வேலையை செய்வதற்கு போதுமான கைகள் தேவைப்படுகிறது. ஆனாலும் அந்த கைகள் எல்லாவற்றையும் இயக்குவதற்கும் அவற்றை தலைமை தாங்கி நடத்துவதற்கும் ஒரு நல்ல தலை போதுமானது. நெகேமியா அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறார். நெகேமியா எருசலேமுக்கு வந்தபோது யூதர்களும் அவர்களுடைய சிநேகிதர்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனாலும் அக்காலத்தில் அங்கே யூதருக்கு விரோதமாக சிலர் எழும்புகிறார்கள். சன்பல்லாத் என்பவனும் தொபியா என்பவனும் சமாரியர்கள். சன்பல்லாத் பிறப்பினால் மோவாபியன், தொபியாவோ பிறப்பினால் அம்மோனியன். நெகேமியா ராஜாவின் உத்தரவோடும் இராணுவ சேர்வைக்காரரோடும் குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு வருவதை சன்பல்லாத்தும் தொபியாவும் விரும்பவில்லை. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளுக்கு பெர்சிய தேசத்து ராஜா கடிதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த கடிதங்களில் நெகேமியாவுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஓரானியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருக்கிறது. சன்பல்லாத் என்னும் பெயருக்கு ரகசியமான விரோதி என்று பொருள். யூதருடைய சிறையிருப்புக்கு பின்பு இவன் அவர்களுக்கு விரோதியாக இருக்கிறான். எருசலேமின் அலங்கம் கட்டப்படும் வேளையில் சன்பல்லாத்து நெகேமியாவிற்கு எதிர்த்து நின்றான். நெகேமியா எருசலேமில் இருந்தபோது சன்பல்லாத்திற்கு சுமார் 85 வயதாக இருக்க வேண்டும். தொபியா என்னும் பெயருக்கு கர்த்தர் நல்லவர் என்று பொருள். யூதாவின் மனுஷர் தங்கள் கைகளை திடப்படுத்தி எருசலேமின் அலங்கத்தை கட்டும்போது அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது அவர்களை பரியாசம் பண்ணி அவர்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்று கேட்கிறார்கள். அரபியனான கேஷேமு என்பவன் ஆகார், இஸ்மவேல் ஆகியோருடைய சந்ததியில் வந்தவன். இந்த சந்ததியார் ஆகாரியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சத்துருக்களின் பரியாச வார்த்தைகளும் நிந்தையான வார்த்தைகளையும் கேட்டு நெகேமியா சோர்ந்து போய்விடவில்லை. நெகேமியா அவர்களுக்கு மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். சங்கீதம் 2:1.